ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் நிறையவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஜீப் சைட்லேருந்து ஒரு ஸ்பெஷலான ஆஃப் ரோடுக்குன்னே ரெடி பண்ண ஒரு கார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஜீப் Wrangler ரூபிகான் வேரியண்ட். இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டோரிவ்யூஸ் தமிழ் சேனல் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டுருக்கோம். அதான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் இருக்க SGA ஜீப்புக்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ரிவ்யூலும் பண்ணுற மாதிரி பேனட் ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 270 bhp அண்ட் 400 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஸோ பேனட் பார்த்தோம்னா பயங்கர ஹெவியாக இருக்குது. நமக்கு ARAI கிளைம்டு மைலேஜை பார்த்தோன்னா ஒரு 10 km பக்கமாக தான் கிளைம் பண்ணுறாங்க. ஒரு கேஸ் கிறிஸ்லர் தான், பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனட் பயங்கர ஹெவியாக இருக்குது. அண்ட் திரும்பவும் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான டைப்பில் தான் இந்த பேனட் லாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே டிசைனை வந்து நீங்கள் மஹிந்திரா தார்லையுமே பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டிசைனில் தான் மஹிந்திரா தாருமே கூட இருக்கும். ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தோன்னா ஒரு 7 ஸ்லாட் கிரில் கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஃபாக் லேம்புமே பார்த்தோன்னா நமக்கு LED தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் பம்பர் போர்ஷன் பார்த்தோன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. அண்ட் அடியில் பார்த்தோம்னாலும் பெரிய அந்த ஃப்ளாப்லாம் கொடுத்துருப்பாங்க இன்ஜின்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஆஃப் ரோட் போகிறப்போ இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா ரூபிகான் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் பண்ணியிருக்காங்க சைடில். ரெட் கலர் சரௌண்டிங்ஸில் இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேனட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இன்டேக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் பேனட் ஓப்பன் பண்ணாலும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம், விண்ட்ஷீல்டு ஓப்பன் பண்ணாலும் நம்ம அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த காரோட நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 237 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் இதுவுமே பார்த்தோன்னா நமக்கு ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான். ஃபேஸ் லிஃப்ட் இப்போ வந்திருக்கு. அதில் ஒரு மேஜரான சேஞ்ச் எக்ஸ்டீரியரில் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டனா வந்துட்டு இருக்காது, அது வந்து நமக்கு விண்ட்ஷீல்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் நமக்கு அடாஸ்க்கான ஃபீச்சர்ஸும் வந்துடும். அண்ட் இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.8 meters ஆஃப் லென்த்தில் இருக்கும். 3 meters ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே லாங்கான ஒரு வீல் பேஸ்னு சொல்லலாம். வீல் ஆர்ச்சஸ்லாம் நமக்கு ஒரு ஃப்ளாட் வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. 17 inch ரியல் டோன் அலாய் வீல்ஸ் இதில் நமக்கு வந்துடுது. ஸோ இதோட சைஸ் பார்த்தோன்னா நமக்கு 255, 75 or 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக் டயர் தான். அன்லிமிட்டட் வேரியன்ட் போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ரோட் டயர்ஸ் வந்துடும், அதாவது ஹைவே டயர்ஸ் வந்துடும். அண்ட் ORM நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. அண்ட் டோர் ஹிஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த ட்ரெடிஷ்னலான டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வந்து நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காரோட கீ பார்த்துடலாம். ஸோ ஜீப் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் பண்ணியிருக்காங்க. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் காரை ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் லிஃப்டான வெர்ஷனில் கீழே எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் இன்னொரு சேஞ்ச், மேஜரான ஒரு சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இன்டீரியரில் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் வந்துடும். 12way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் சீட் வந்துடும். ஸோ அந்த வேரியன்ட் நீங்கள் நம்மக்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ஸோ அதனால் அதை நீங்கள் நம்ம ரிவ்யூ எடுக்க முடியல. அண்ட் ஈஸ்டர் எக் ஒன்று இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஒரு வில்லி ஜீப்போட ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒரு எம்ப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீல்ஸில் கூட கொடுத்தது வந்து உண்மையிலேயே அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம காரோட ரியர் ஆங்கிள் பார்க்கலாம். அண்ட் ரியர் டோர்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டோரை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபுட் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்தால் தான் ஏற முடியும். ஏன்னா ரொம்ப ஹைட்டான கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியர் டோர்ஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ சின்ன ஒரு ரியர் டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு மேகசின் ஹோல்டருமே வருது, நம்ம உள்ளே போகிறப்ப பார்க்கலாம். அண்ட் ரியரில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீல் வந்து பூட்லேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு வாஷர் ஐப்பர் டிஃபோகர் எல்லாமே வந்துடுது. இந்த இடத்துல நம்ம கேமரா நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் LED டெயில் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு LED தான் கொடுக்குறாங்க. அண்ட் பூட் ஓப்பன் ஆகிறது பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவுமே ட்ரெடிஷ்னலாக ஜீப்பில் இருக்கிறது தான். அண்ட் மஹிந்திரா தாருமே இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ 650 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடியில் பார்த்தோன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்ம அந்த சின்ன டூல் கிட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சப்போஸ் அந்த டாப் வந்து ரிமூவ் பண்ணோம்னா அந்த ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போல்ஸ்க்குலாம் ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துடுது. ரோல் கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலாக அந்த டாப் ரிமூவ் பண்ணால் உண்மையிலே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது பாடியோட கலர்லேயே கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர்லேயே இன்டீரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் நம்ம இப்போ பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுவுமே பயங்கர ஹெவியாக இருக்குது.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ட் இன் யூஎஸ்ஏ அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ரியரில் நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது, கேமரா கொடுத்துட்றாங்க. பெட்ரோல் இன்ஜின் தான் அந்த கார் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல அதுக்கான கேப் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். டோர்ஸ் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு டோர் பாக்கெட்ஸ் பதிலாக இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷ் நமக்கு டோர் பேட்சில் வந்துடுது. ரெட் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்க்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". நானே கிளைம் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்தப்புறம் எனக்கு அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். பட் லெக் ரூம் நீ ரூம்லாம் ஓகே தான். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சீட்டையும் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக. எல்லாமே டியூரபிளான மெட்டீரியல் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல 2 வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அது ஃப்ளிப் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு USB-A அண்ட் USB-C சார்ஜிங் சாக்கெட் 4 கொடுத்துருக்காங்க. ஒரு லேப்டாப் சார்ஜருமே இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ரியர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் நம்ம இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு சென்டர் கன்சோல் வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக ப்ரோட்ரூட் ஆகலை, சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸ்க்கு நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். இந்த ஆம்ரெஸ்ட் வேணால் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை புஷ் பண்ணி இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயுமே நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. அண்ட் சப்போஸ் இது தேவையில்லை அப்படின்னா சென்டர் பேசஞ்சருக்கு ஒரு ஹெட்ரெஸ்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். பட் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் கார் சப்போஸ் ரோல் ஆச்சுனாலுமே இந்த ரோல் கேஜஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நமக்கு கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. ஸோ ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேர் உட்காரலாம். கேபின் வைடாக தான் இருக்குது. பட் சீட்டோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்கிறதுனால 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜீப் ராங்லரோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எங்கன்னு பார்த்தோம்னா இந்த டச் ஸ்க்ரீன். இது வந்து நமக்கு ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் நமக்கு இப்போ ஆகியிருக்க ஃபேஸ் லிஃப்ட்டில் வரும். இதில் வந்து ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஆக்சுவலாக இந்த டச் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செம ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதை ரிவர்ஸ் பார்க்கிங், கேமரா அண்ட் இது பார்த்தோன்னா எனக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே வந்துடுது. கேமராவோட குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செட்டிங்ஸுமே கொடுத்துட்றாங்க. நமக்கு காருக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடுது. ஸோ ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம்க்கான இன்ஃபர்மேஷனுமே இதில் நமக்கு வந்துடுது. ஸோ சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம ஃப்ளூயிடாக இருக்குது. அண்ட் இதில் நமக்கு ஆப்ஸும் கொடுத்துட்றாங்க. இப்போ வர்ற இந்த 2024 வர்ற வெர்ஷனில் U-Connect 5 இருக்கும். அண்ட் இதில் இன்பில்ட் மேப்ஸுமே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் ஃபோன் கனெக்ஷன் அண்ட் செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்துடுது. அண்ட் கேமராக்கான அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சர்க்குலர் ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நமக்கு இதில் ரைட் சைடில் பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த கார் நமக்கு கொடுத்துருவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகிள்ஸ் நமக்கு ஸ்டியரிங் வீல்லேயே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. சென்டரில் ஒரு MID கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஃபியூல் மீட்டருமே அதை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா டிரைவிங் இன்ஃபோ, ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. FM-கான இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ப்ளஸ் ஓகே டு என்டர் செட்டப். ஸோ இதில் பார்த்தோன்னா அப்பர் லெஃப்ட், அப்பர் ரைட் அண்ட் டிஃபால்ட்ஸ், கரண்ட் கியர், ஓடோமீட்டர், ஃபேவரட் மெனு, கியர் டிஸ்பிளே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கியர் டிஸ்பிளே வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் சிங்கிள் அந்த மாதிரி விஷயம் வந்துடுது. டைமுமே நமக்கு ரைட் சைடில் அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அந்த ஜீப்பில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக அதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த காரில் நமக்கு ஹீட்டட் ஓஆர்எம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீட்டட் ஸ்டியரிங்குமே இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஜீப் ராங்லர் ரூபிகானில் இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இருக்க மாதிரி தெரில. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஏசிக்கான செட்டப் எல்லாமே வந்துடுது. ஸோ நமக்கு டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல அந்த வால்யூம்க்கான நாப் தனியாக டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஏசியோட ஃபேன் ஸ்பீடை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு டாகிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம FM-கான ஒரு டாகிள்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு USB-A, USB-C அண்ட் ஒரு ஆக்ஸ் கேபிளுமே வந்துடுது. சிகரெட் லைட் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஆக்சில் அண்ட் ரியர் ஆக்சில் லாக் பண்ணுறதுக்கான ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்வே பார்க்கான லாக் இந்த இடத்துல வந்துடுது. ஆஃப் ரோட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மோடுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு
இது வந்து ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா அந்த வில்லிஸ் ஜீப்போட ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ஹை அண்ட் 4 வீல் டிரைவ் லோ ஸ்விட்ச் பண்ணதுக்கான ஒரு நாப் இந்த இடத்துல வந்துடுது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் வருது. ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராப்பரான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க கீ ஸ்லாட் பண்ணுறதுக்காக. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரெட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே மேட் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இந்த போர்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு டியூவல் ஸ்டிச்சிங்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுது. இதுக்கு அடியிலையுமே நமக்கு ஒரு சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே லெதர் ஃபினிஷில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராங்லர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது நம்மலாம் லாக்குமே பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கீயை வச்சு ஃப்ளிப் கீ ஒன்று கொடுத்துறாங்க. க்ளோ பாக்ஸும் லாக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்குமே இந்த ஃப்ளிப் கீயை தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக குவாலிட்டியில் வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இல்லை. நமக்கு இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ சேஞ்ச் ஆகும். டச் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும். அண்ட் சீட்டுக்கு ஹீட்டிங் ஃபங்க்ஷன் ஃபேஸ் லிஃப்ட்டில் வரும். அண்ட் ஃப்ரண்ட் சீட்டுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் வரும். நமக்கு ஹீட்டட் ஓஆர்எம்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு கேமராக்கு க்ளீனிங் ஃபங்க்ஷனுமே கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துறாங்க. இது பார்த்தோன்னா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டாகிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங் டெடிகேட்டடாக பட்டன் வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு ஓஆர்எம்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. இந்த லாக்கிங் அன்லாக்கிங்க்கு நமக்கு 2 சைடுமே பட்டன் கொடுத்துட்றாங்க. ஸோ IRVM நமக்கு ஆட்டோ டிமிங் கொடுத்துட்றாங்க. அது ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைனில் இருக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த டாப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டின்னு பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் வரும். ஃபேஸ் லிஃப்ட்டில் நமக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரோல் கேஜஸ்லேயே நமக்கு ஏர் பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையுமே நமக்கு வரும். ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்ச் சொல்லலாம். இது தவிர நமக்கு இந்த யூஸ்வலி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது எல்லாமே இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்துடும். இன்ஜின் ஸ்டாப் பட்டன் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துருப்போம். ஸோ இந்த காரோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 71.65 lakhs வருது. ஸோ ஆண்டரில் வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 89 lakhs வந்துடும். இன்றைக்கி நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரைவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் ஒரு டெடிகேட்டடான ட்ரைவ் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஜீப் ராங்லர் ரூபிகானோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டாரிஸ்ட் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.